இந்த இந்த காஸ்டியூம் இதை போட்டுட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அண்ணா உங்கள் ட்ரெஸ் எங்கே எடுக்கிறீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அதில் கமெண்ட்டில் நிறையா பேர் பாருப்பா இவ்வளோ ஒருமையில் சொல்லியிருந்தாங்க. அவங்க நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து வாழ்வை பார்த்தியா அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணி பேசினாங்க. நான் உங்களை கேட்குறேங்க, ராஜ்மோகன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? நம்ம தானே ஜெயிக்க வச்சோம். நீங்களே ஓட்டு போட்டுட்டு சார் நீங்களே ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு அவங்கள குறை சொன்னா என்ன நியாயம் அது? அப்போ ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் ஏசுவீங்க, தாழ்ந்தாலும் ஏசுவீங்களா? ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னங்க குறை? என்ன குறை? எதற்காக அவர் வந்து ஒருமையில பேசுறீங்க? அவங்க மட்டும் இல்ல, பல பேரை நீங்க தான் ஓட்டு போட்டு டிவிக்கே வேணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படி குறையவங்க சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? விஜய் சாரு ஒரு சாமானிய மக்கள் ஆட்டோ டிரைவர் கூட முதல்ல இது எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டிரைவரோட மகன் கூட எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களுடைய எம்எல்ஏக்களை நீங்க குறை சொல்றீங்களா? நீங்க தானே ஓட்டு போட்டது. அப்ப என்ன மென்டாலிட்டியில தாங்க இருக்கிறீங்க? நீங்க சும்மா ரீல்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும் இருந்தா போதுமா? அடுத்தவங்களை கமெண்ட் பண்றது மட்டும் இருந்தா போதுமா?